கோட் படத்தில் விஜயகாந்த் எத்தனை நிமிடங்கள் வருகிறார் தெரியுமா? வெளியான லேட்டஸ்ட் தகவல். வெங்கட் பிரபு கோலிவுட்டில் இப்போது முன்னணி இயக்குநர்களில் ஒருவராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். கடைசியாக அவர் இயக்கத்தில் வெளியான கஸ்டடி திரைப்படம் படுதோல்வியடைந்தது. அதற்கு முன்னதாகவே விஜயிடம் கதை சொல்லி ஓகே வாங்கியிருந்த அவர் தற்போது கோட் படத்தை இயக்கி வருகிறார். பெரும் எதிர்பார்ப்போடு இந்த படம் உருவாக்கி வருகிறது. செப்டம்பர் மாதம் படம் ரிலீஸ் ஆகவிருக்கும் சூழலில் இப்போது படத்தின் பணிகள் முடியும் தருவாயில் இருக்கின்றன. கங்கை அமரனின் மூத்த மகன் வெங்கட் பிரபு சில படங்களில் நடித்த அவர் சென்னை 28 படம் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். நட்பு, கிரிக்கெட் ஆகியவைகளை மையமாக வைத்து படுஜாலியாக அந்த படத்தை உருவாக்கியிருந்தார் அவர். படமும் மெகா ஹிட் ஆனது. முக்கியமாக முதல் பட இயக்குனர் போன்றே அவர் பணியாற்றவில்லை. அனுபவம் மிக்க இயக்குனர் போல படத்தை உருவாக்கி இருக்கிறார் என்று பாசிட்டிவ் விமர்சனங்கள் கிடைத்தன. முதல் படத்தின் வெற்றிக்கு பிறகு இரண்டாவதாக சரோஜா படத்தை இயக்கினார். அந்த படமும் சூப்பர் ஹிட் ஆனது. முக்கியமாக த்ரில்லர் ஜானரிலும் தான் கை தேர்ந்தவர் என்பதை வெங்கட் பிரபு அந்த படத்தின் மூலம் நிரூபித்தார். தொடர்ந்து அவர் இயக்கிய கோவா படம் தோல்வியடைந்தது. படம் வணிக ரீதியாக வரவேற்பை பெறாவிட்டாலும் படம் பார்ப்பதற்கு ஜாலியாக இருந்தது என்றும் ரொம்பவே கேஷுவலாக படத்தை உருவாக்கியிருக்கிறார் என்றும் ரசிகர்கள் ஓப்பனாகவே கூறினர். வெங்கட் பிரபுவின் கரியரிலேயே அவருக்கு திருப்புமுனையை ஏற்படுத்திய திரைப்படம் மங்காத்தா. அஜித்தின் 50வது படமாக உருவான அந்த படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆனது. படத்தில் அவர் வைத்திருந்த ட்விஸ்ட் அதிரி புதிரி வரவேற்பை பெற்றது. மங்காத்தா வெற்றிக்கு பிறகு வெங்கட் பிரபு தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குனர் என்ற வரிசையில் இடம்பெற்றுவிட்டார். மேலும் மங்காத்தா படத்தின் 2ஆம் பாகத்துக்கான லீடோடு படத்தை முடித்திருந்தார் அவர். மங்காத்தா படத்துக்கு பிறகு அவர் இயக்கிய சில படங்கள் சரியாக போகவில்லை. அந்த சறுக்கலை மாநாடு படத்தின் மூலம் சரி செய்து கொண்ட அவர் கடைசியாக கஸ்டடி படத்தை இயக்கினார். தற்போது விஜய், பிரசாந்த், பிரபுதேவா உள்ளிட்டோரை வைத்து கோட் படத்தை இயக்கி வருகிறார். அஜித்துக்கு எப்படி மெகா ஹிட்டை கொடுத்தாரோ அதேபோல் விஜய்க்கும் இதில் மெகா ஹிட்டை கொடுப்பார் என்று விஜய் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். படத்தின் ஷூட்டிங் இந்தியா, தாய்லாந்து, ரஷ்யா உள்ளிட்ட பல இடங்களில் நடைபெற்றது. ரஷ்யாவில் நடந்ததுதான் இறுதிக்கட்ட ஷூட்டிங் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் சமீபத்தில் படக்குழு இலங்கைக்கு சென்றது. அங்கு வைத்து மைக் மோகன் சம்பந்தப்பட்ட காட்சிகளை ஷூட் செய்தது. இதற்கிடையே கோட் படத்தில் விஜயகாந்த் தொடர்பான காட்சிகள் இடம்பெற்றிருப்பதாக ஒரு தகவல் ஓடியது. இந்த நிலையில் கோட் படத்தில் விஜயகாந்த் தொடர்பான காட்சிகள் எத்தனை நிமிடங்கள் வரும் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதன்படி சுமார் 1 to 1.5 நிமிடங்கள் வரை விஜயகாந்த் சம்பந்தப்பட்ட சீன்கள் படத்தில் இடம்பெறும் என்று கூறப்படுகிறது. இதனால் விஜயகாந்த் ரசிகர்கள் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள்.